இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட கப்பி குட்டீஸோட அப்டேட். எத்தனை குட்டி இருக்குது, எத்தனை குட்டின்னு எண்ண முடியாது. எல்லாமே இப்போ எப்படி இருக்குது, என்னென்ன சைஸில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேட்சஸ் போட்டோம் நம்ம. இது குட்டி அப்டேட்ஸ்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. லைட்டு வேறு ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஒன் செக். அவ்வளோதான், செட் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட கப்பி குட்டீஸ். இதில் நம்மளாம் வாட்டர் சேஞ்சே பண்ணுறது கிடையாது. ஏன்னா குட்டி எல்லாமே செம்ம சென்சிட்டிவான ஃபிஷ்ஷஸ். ஸோ நம்ம இதில் வாட்டர் சேஞ்ச் பண்ணாமல் தண்ணி மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிகிட்டே இருப்போம், அவ்வளோதான். ஸோ இதுங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ இதுங்க வந்து க்ரோத் ஆகும். அண்ட் இன்ஃபெக்ஷனும் வராது. நீங்கள் பெரிய கப்பீஸ்கிட்ட இருந்து செப்பரேட் பண்ணிடுங்க உங்களோட குட்டி கப்பீஸை. ஸோ தட் எல்லாமே சர்வைவ் ஆகும். இல்லைனா இப்போ பெருசு ஒரு 20 போட்டுச்சுன்னா அதில் 10 அதுவே சாப்பிட்ரும். இப்போ நம்ம செப்பரேட் பண்ணனால தான் நம்மக்கிட்ட இவ்வளோ இருக்குது. அண்டு நம்ம எல்லா கப்பீஸுமே ரொம்ப நாள் ஆச்சுல, கலர்லாம் வந்துருச்சு பாருங்களேன். நிறைய மேல் ஃபீமேல்னு நிறைய சொல்லலாம். நம்ம கை வச்சா அதுங்க வரை வருது பாருங்கள். இதுங்க ரொம்ப குட்டியிலேருந்தே நம்ம ஃபுட்டு கையில் போடுறனால எல்லாமே பயப்படாமல் வருது. இப்போது நம்மக்கிட்ட இருக்க சில ஃபிஷ்ஷஸ்லாம் ஓடிடும். இதில் எது மேலு எது ஃபீமேல்னே தெரியல. எல்லாமே ஃபீமேல் மாதிரியே இருக்குது. இது பாருங்களா, ஃபீமேல் மாதிரி தான் இருக்குது. டெய்ல் மட்டும் கலராக இருங்க. மேல் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். சைடில் கலர் வந்த மாதிரி இது ஒன்று நல்லாயிருக்கு. கலர் வந்த மாதிரி நான் பிடிக்க முடியுமா தெரில, பார்ப்போம். நம்ம ரொம்ப டூ ஹார்ஷாக ஆட் பண்ணால் அவ்வளோதான், அதுங்க பயந்துருச்சுன்னா அப்புறம் அடுத்த வாட்டி கை வச்சா வராது. பிடிச்சிட்டேன். இதுக்கு கலர் வந்திருக்கு. இது ஃபுல்லாக கலர் வந்தனால இது மேல். அதெல்லாம் தெரியுது, அது உள்ளே போயிடுச்சு. நம்மக்கிட்ட ஒரு ஜம்போ மெட்டல் பிளாக்கா ஜெட் பிளாக்கான்னு தெரியல. கலர்லேயே டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். அது எவ்வளோ டார்க் பிளாக்காக இருக்குது. மேபி மெட்டல் பிளாக் இல்லை ஜெட் பிளாக்காக இருக்கும். வளர்ந்தால் தான் தெரியும். இது ஃபீமேல் நினைக்கிறேன். எப்படியோ சைடில் டெயிலில் மட்டும்தான் கலர் இருக்குது. நம்மகிட்ட நிறைய இருக்குது கப்பீஸ். எல்லாமே வளர்ந்து தான் இருக்குது. குட்டி எல்லாமே வளர ஆரம்பிச்சிச்சு. இதுதான் இருக்கிறதுலே நல்ல கலர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி டம்போ ஏராக இருக்கலாம். பிகாஸ் இந்த கலர் எல்லாமே டம்போ ஏரில் தான் வரும். இது குட்டியாக இருக்கனால தெரியல. சைடில் விங்ஸ்லாம் டம்போ ஏரா மேபி இருக்கலாம். இந்த கலர் எல்லாமே டம்போ ஏரா தான் வரும் ஃப்யூச்சரில் பெருசாச்சுன்னா. இப்போது எல்லாமே செம்ம ஆக்டிவாக சூப்பராக இருக்குது. பசியில் வேறு இருக்குது. இதுக்கு நம்ம ஃப்ளேக்ஸ் ஃபீட் பண்ணுவோம், ட்ரை வார்ம்ஸ் ஃபீட் பண்ணுவோம். நான் வேணால் உங்களுக்கு இப்போ ஃபீட் பண்ணி காட்டுறேன். ஃப்ளேக்ஸ் இருக்குது. ட்ரை வார்ம்ஸ் ஃபீட் பண்ணலாமா, ஃப்ளேக்ஸ் ஃபீட் பண்ணலாமா? நம்ம எப்போவுமே ட்ரை வார்ம்ஸ் தான் ஃபீட் பண்ணுவோம். ஃப்ளேக்ஸ் எப்போயாவது தான் ஃபீட் பண்ணுவோம். பெரிய கப்பீஸ் இதெல்லாம் குவாரண்டைனில் இருக்குது. நம்ம பெரிய கப்பீஸ் எல்லாமே கொஞ்சம் டல்லாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தனால நம்ம குவாரண்டைனில் தூக்கி போட்டாச்சு. இதில் டோபாஸ், சாண்டா கிளாஸ் அதெல்லாம் இருக்குது. ஒயிட் டோப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிளர் ஆகிடுச்சா பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதெல்லாம் குவாரண்டைனில் இருக்குது இப்போதைக்கு. குவாரண்டைன் முடிஞ்சிட்டு அப்புறம் நம்ம மாற்றிடுவோம். சாண்டா ஒன்று பிடிச்சி காட்டுறேன். இது சாண்டா இந்த கப்பியோட பேர் சாண்டா கிளாஸ் கப்பின்னு சொல்லுவாங்க. ஐயோ, இது எல்லாமே இம்போர்ட்டட் வெரைட்டிஸ். இது கிளாஸில் போட்டு நான் காட்டினேன்னா உங்களுக்கு தெரியும், செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம கை வேறு ஈரமாக இருக்குது. ஃப்ளேக்ஸ் எப்படி ஃபீட் பண்ணுறதுன்னு தெரியல. இதுதான் நம்ம போடுற ஃப்ளேக்ஸ், டையோ பிராண்ட்.
எல்லாமே செம்மையாக சாப்பிடும். நீங்கள் தூள் பண்ணி தான் போடணும்லாம் இல்லை, நீங்கள் அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும். இதில் அவ்வளோ ஃபிஷ் இருக்குது. இதெல்லாம் இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று கூட இருக்காது, எல்லாமே சாப்பிட்ரும். எல்லாமே செம பசியில் இருக்குது. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு எந்த ஃபிஷ்ஷை பற்றி போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.